வள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி எந்த உள்ளம் கோர்ந்ததாலே உள்ளபடி எந்த உள்ளம் கோர்ந்ததாலே உள்ளபடி எந்த உள்ளம் கோர்ந்ததாலே மெல்ல பிடித்து கைக்குள்ள வந்து வள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனியர். அம்மா எனக்கு இரண்டு பெண்மான் குட்டியை உருவாக்கி அது மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்து குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்னை கடந்து மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் நோக்கத்தில் உள்ளே பொறுப்பட்டேன். உங்கள் அண்ணார் பானிபூரி வியாபாரி என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டு இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார். அனுமதி கேட்டு புற பிடிக்கலாம் என்றால் தலைவியான தாங்களும் வந்துவிட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை யாராய் தெரிந்து கந்தவேடன் தேடி இந்த மாண்டு தான் என்பதை உணர்ந்து நீங்க சம்மதம் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பிடிக்கணும். சுருக்கமாக சொல்ல போனா உன்னை பிடிக்க வந்திருக்கேன். என்னையே நீங்க பிடிக்க வரணும் ஏங்க புள்ளிமானை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோன்னு பாடுவீங்க. இப்ப ஒன்ன பிடிக்க வந்திருக்கேன்றீங்க. என்னையே நீங்க பிடிக்க வரணும். எனக்கு என்ன மாவனா மச்சானா சித்தப்பனா பெரியப்பனா அண்ணனா தம்பியா என்ன வேணும் நீங்க? நான் என்ன மானா? மானுக்கு மனுஷனுக்கு சம்மதம் இல்லையா? அதாவது நீங்க நல்ல நான் சொல்றதை முழுமையா கவனமா கேட்டு கோவப்படுங்க. ரெண்டு குட்டி மூத்தது ஒண்ணு வீட்டுல இருக்கு. சரி ஒன்ன பிடிச்சிட்டேன். ரெண்டாவது சின்ன குட்டி அந்த ஒன்ன பிடிக்கணும்னு நான் சொல்றேன். ஓ அந்த ஒண்ணு நீங்க என்ன பிடிக்க வந்தீங்களான்னு கேக்குறீங்களா? நீங்க அப்படி கிடையாதுங்க. நீங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டு கடைசியில சுருக்கமா சொல்ல போனா ஒன்ன பிடிக்க வந்திருக்கேன் அப்படி. அப்ப அந்த வார்த்தை இருக்குல்ல என்னது? ஒரு வார்த்தை வெல்ல ஒரு வார்த்தை கொல்லுன்னு பதிவாயிருக்கு. மற்ற நேரம்னா கூட மாத்தி சொல்லிடலாம். உன்னை அப்படின்னா தான் உங்களை குறிக்கும். சரி நான் ஒன்றுன்னு சொன்னேன் நடைமுறையா. இந்த ஒன்றுங்கிறத வந்து தூய தமிழ்ல சொல்றோம். நடைமுறையா சொல்லும் போது ஒன்று அப்படிங்கிறோம். அது போல ஒன்றுன்னு தான் நான் சொன்னேன். நீங்க ஏதோ தகராறு பண்ற நோக்கத்துல பேசுனீங்கன்னா அதுக்கு நான் நீங்க தகராறு பண்ணணும் வந்திருக்கீங்க. என்னை பார்த்தா அதாவது நம்ம மனசு என்ன லட்சணத்துல இருக்கு அது மாதிரி தான் மத்தவங்களை பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நீங்க நான் இடத்துல அமைதியா தான் இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் பதிவாயிருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. கையாது அதாவது நம்மளுடைய முக பாவனைகள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? கையி வாயி வேற திசைகள்ல பேசுறாலும் முக பாவனை என்பது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? சுருக்கமா சொல்ல போனா ஒன்ன பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டீங்க. உங்க முக பாவனை என்பது வேற மாதிரி தான். ஆனா சொன்ன விஷயம் என்பது இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன் நீங்க ஏன் என்ன பிடிக்க வந்திருக்கீங்கன்னு. ஏற்கனவே ஒரு மான் பிடிச்சிருக்கீங்க. உங்க சௌரியம் ஒரு மான் என்ன பல மான் பிடிக்கலாம். ஏன்னா வேடுவர் குலத்துல பிறந்துட்டு வேட்டையாடலன்னா வேட்டையாடுறது என்ன தப்பான விஷயமா? இல்ல இல்லையா? அதனால இந்த மானாகப்பட்டது இந்த இடத்துல இல்ல. ஏன்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரி நான். அதாவது எங்க அப்பா இடத்திற்கு காவல் பண்ண வந்திருக்க வேணாம். இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு மானை நீங்க பார்த்ததாக பொய் சொல்லி நிக்கிறீங்க. பொய் சொல்லலாமா? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்குமா? தயவு செஞ்சு சொல்றேன். கூட பிறந்தவரா நினைச்சு சொல்றேன். இந்த இடத்துல மானே கிடையாது. வேற எங்காவது போய் உங்க மானை தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொன்ன வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தெரியுமா? எது? கூட பிறந்தவரா? கூட பிறந்தவர் சொன்ன பத்திலா அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா நான் கூடணும்னா அந்த நேரத்துல வேற யார்ட்டையும் நான் கூட முடியாது. அப்ப கூட பிறந்தவர் நீங்க சொல்லும் பொழுது நான் என்ன நினைச்சு வந்தனோ அதுல பாதிய இப்ப நீங்களே வந்து வேக வச்சுட்டீங்க. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? நினைப்பு தான் பொழப்ப கெடுக்காது. அது வேற. உங்களுக்கு பொழப்ப கெடுத்து யாருக்குமே நினைப்பு. நான் என்ன சொன்னேன்? கூட பிறந்தவர் மாதிரி நிக்கிறீன்னு சொன்னேனே தவிர ஏன் கூட பிறந்தவர் மாதிரி அதாவது நான் கூட பிறந்தவர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா இல்லையே. நான் கூட பிறந்ததற்கு என் கூட பிறந்தது இருக்கு, நான் கூடி பிறக்கிறது இருக்கு. உங்களை என் கூட பிறந்தவர் தான் சொன்னே தவிர நான் கூட பிறந்தவர்னு சொல்லல. நீங்க அப்படி வச்சுக்கங்க, நான் அப்படி வச்சுக்கிறேன். உங்களுடைய கொள்கை வந்து அப்படின்னா நான் எதை எடுத்துக்கணுமோ அதாவது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையா நாளப்படும். அதுல உள்ள எது நன்மையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம், தீமையை விட்டுலாம். இப்ப மகாபாரதம் படிக்கிறோம், மகாபாரதம் பேசுறோம்னா மகாபாரதத்துல எத்தனையோ கெட்டது இருக்கு. ஒரு பெண்ணை 5 பேர் திருமணம் பண்ணாங்க. அது இப்ப நடைமுறை சாத்தியப்படுமா? சாத்தியப்படுது. அதுக்காக ஒரு பெண்ணு பாஞ்சாலியே 5 வருஷம் கட்டியிருந்தா நானும் கட்டுறேன்னு சொல்லி மகாபாரத படி நான் போறேன்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியுமா? மச்சகந்தின்னு ஒரு பெண்ணு தண்ணிக்குள்ள போகும்போது படகு ஓட்டிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும்போது பராசரர் கேட்கிறாரு, ஏமா நம்ம 2 பேரும் தனியா தானே இருக்கோம், இந்த நேரம் நம்ம 2 பேரும் பராசரர் கேட்கிறாரு தனியா தானே இருக்கோம், நம்ம 2 பேரும் இணைந்தோம்னா கூண்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானி ஒரு பிள்ளை பிறப்பான். என்ன சொல்லு சாமி? நான் சின்ன பிள்ளை அவ்வளவுதானே பிரச்சனை உனக்கு? வேற சம்மந்தம் தானே? கன்னி பருவமே இடையிலையே. அது மட்டும் தானே பிரச்சனை, வேற சம்மந்தம் தானே? எங்க பகல் நேரமா இருக்குங்க. அதேலா அப்ப அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்திருக்கு. இல்ல வேண்டாம் இது தப்புன்னு சொல்லல. சரி வெளிச்சமா இருக்கு, பகலா இருக்கு, நான் அண்ணன் பருவம் அடையல வரைக்கும் தண்ணியா அப்படின்னா சுற்றி அவர் இருள வர வச்சாரு. அந்த பெண்ணை கன்னித்தன்மை வந்து பூப்பை இதை வச்சாரு. 2 பேரும் இணைந்தாங்க, குழந்தை பிறந்துச்சு. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? சொல்லுங்க. இல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்? எதுக்கோ சொல்ல வந்தீங்க. இல்ல கூட அவங்க கூண்டதுனால பிறந்தது யாருன்னா அவர் தான் கிருஷ்ண துவைபாயனருங்கிற வேத வியாசர்.
அதே போல துஷ்யந்தன் வேட்டைக்கு போன இடத்துல சகுந்தலன்னு ஒரு பெண்ணை பார்க்குறான். பார்த்தோன்னா ஏமா இந்த காட்டுக்குள்ள இப்படி இருக்கீங்களே, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்வ மகரிஷி ஆசிரமத்தில் அந்த அம்மா வளர்ப்பு பிள்ளையா இருக்கு அப்படின்னு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சாரு. தண்ணியை குடிச்சோன்னே 2 பேத்துக்கு ஒருத்தர் பரஸ்பரம் காதல். இந்த காதல் ஏற்பட்டோன்னே தாலியெல்லாம் கட்டாமே மோதிரத்தை போட்டோன்னே அவங்க இல்லறத்துல இணைஞ்சதுனால அந்த அம்மா கருவுற்றுறது. இவர் என்ன சொல்றாரு, இணையறதுக்கு முன்னாடி இந்த மோதிரத்தை நீ பத்திரமா கையில போட்டுக்க, இந்த மோதிரம் உன்னுடைய விரல்ல இருக்க வரைக்கும் தான் உன்னுடைய நினைவு எனக்கு இருக்கும். ஒருவேளை நீ இந்த மோதிரத்தை தொலைச்சிட்டீங்கன்னா இருக்காது, உன்னை பற்றி சுத்தமா எனக்கு நினைப்பே இல்லாமல் போயிடும். சொல்லித்தான் மோதிரத்தை போட்டார். இந்த அம்மா போய் தண்ணியில குளிக்கும் போது தண்ணியில போயிடுது, மோதிரம் கலண்டு போயிடுது. இந்த அம்மாவுக்கு வயிறு பெருசாயிருது. இப்போ ஊர் உலகத்தில் கேட்குறாங்க, கல்யாணமே ஆகலையே இந்த பொண்ணுக்கு, என்னப்பா அப்படி இருக்குது? ஆகா, நம்ம கணவரை போய் பார்த்துடணும், இனிமேல் அவர் தான் கணவர் சொல்லி நாட்டுக்கு நிரூபிச்சுன்னு சொல்லி ஓடி, மன்னா உங்களை பார்க்க ஒரு பெண்ணு கர்ப்பஸ்திரியா வந்திருக்கிறாங்க, யார் அவள் வர சொல். வந்தோடனே அத்தான் என்னை தெரிகிறதா சுவாமி நாதாங்கிறாங்க. அவருக்கு தெரியல, எப்படி தெரியும்? அடையாளம் வச்சுல, அடையாளம் சொல்லணும்ல, அடையாளம் சொல்றதுக்கு இல்லை, அவர் யாருன்னு தெரியலங்கிறாரு. இவ்வளோ கோவம் வந்துருச்சு, என்னையாவா தெரியலன்னு சொல்லிட்டு நீ உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் காட்டுக்குள்ள ஓடியாந்துடுறான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மோதிரத்தை ஒரு மீன் முழுங்குச்சு. அந்த மீனை கொண்டு போய் மீன் பிடிச்ச ஒரு அரண்மனையில் கொடுக்குறாரு. அரண்மனையில் சமயக்காரர் அறுத்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ள அந்த ராஜாங்க முத்திரை மோதிரத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. மன்னர் மோதிரத்தை வாங்கி பார்த்தோன்னா, ஆஹா நம்ம பொண்டாட்டி காட்டுக்குள்ள இருக்குன்னு அவர் பொண்டாட்டி இல்ல நம்ம பொண்டாட்டின்னு கை நீட்டுறீங்களே அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். வந்தாரு. அங்கே பரதன் ஒரு குழந்தை. இப்படி தொடர்ச்சியா எல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், என்ன ஒரு தாக்க வேண்டாமா, என்மான் வள்ளி வள்ளி என்மான் என்மான் வள்ளி வள்ளி என்மான் குணத்தினிலே எழில்மேவுமான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. தலைமையில பிறகுது ஏற்கனவே இந்த கண்ணு பார்த்து வரும். என்னாச்சு கண்ணு? என்ன சொல்றீங்களா அவங்கள சொல்றீங்களா? புத்தமதிப்பா சொல்றீங்க அப்படியா? ஏங்க என்ன இப்ப பறவை பறக்குதுன்னா எங்க ராத்திரில பறவை, எந்த பறவை பறக்குது? இது ராத்திரி. நான் ராத்திரில நான் நிக்கிறேனா? ஆமா, இது பகல். நான் நிக்கிறேனா? இல்ல பகல். ராத்திரில வந்து மான்குட்டி பிடிக்க முடியாது, பகல். திடீர்னு இப்படி பட்ட பகல். இந்த சேவல் கோதுனா அப்புறம் வெடிஞ்சிருச்சுன்னா இருக்கும். பகல்ங்க, பகல்ல தான் ஒரு வேட்டைக்கு வர முடியும். இந்த இப்படி நீட்டதுனால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதை பாத்துங்க. அடக்கம் அமரர்களுக்கும் அடங்காமை 6 இருள் வைத்துவிடும். என்ன தெரியும்? நான் என்ன அடக்கம் இல்லாம என்ன நடந்துகிட்டே போங்க. எதுக்கு இங்க வரீங்க? ஏன் நான் இங்க வரலையே, நான் இடத்துல. அப்புறம் நான் கை நீட்டி பேசும்போது தெரியாம பட்டுச்சுன்னா நீட்டி பேசுங்க, நீட்டி பேசுங்க. வேலைக்கு நான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வேலைக்கு நான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டமா, வேலி தாண்டி மறைத்திருக்கும் மான காட்டமா, ஒரு முறை காட்டமா, ஒரு முறை காட்டமா, ஒரு முறையாவது அதை எப்படியாவது காமிக்கும். எங்க இருக்கு? எங்க இருக்கு?
இந்த கால் தடம் காட்டுமா ஒரு முறை காட்டுனா என்ன ஆகுறது? மானோட கால் தடம் அப்படியே உள்ள போக வெளியே வர. மேலோட்டலா பார்த்ததுக்கே இந்த பேச்சு வர உள்ள போக. எது? வெளியே போகும்போது வெளியே வருது, உள்ள போகும்போது உள்ள போகுது. என்னது வருது போகுது? இந்த கால் தடம் இருக்கு பாருங்க. இங்க இருக்காது ஏன் கால் தடம்? நீங்க தேடி வந்தது மானு. அப்ப நீங்க பொம்பளை தேடி அப்ப மான் தடமும் உங்க தடம் ஒரே மாதிரி இருக்கா? நீங்க ஏன் தடத்தை பார்த்துட்டு மான் தடம்ன்றீங்க? நான் தேடி வந்திருக்கிறது பொம்பளை பிள்ளை தான். தம்பி எடுத்து வைங்கப்பா, வீட்டு போ. எடுத்து வைங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. எங்க போக ஊர்ல எப்படி போனா? இவர் தேடி வந்தது மானா பொம்பளை பிள்ளை? எங்க பாப்போம். அண்ணே முதல்ல நீங்க எடுத்து வைங்க. சும்மா ரொம்ப வேணாம், ஒரு 10 ரூபாய் மட்டும் பிடிச்சுங்க. இல்ல ரொம்ப வியாக்கியான பேச்சு பேசுறீங்க. வியாக்கியானம் இல்ல, உண்மையை சொல்றேன். மான் வயிற்றில் பிறந்த குட்டி சாட்சாத் இது யாராலையும் மாற முடியாது, மாத்த முடியாது. இங்க பாருங்க, என்ன அராஜகமா பேசுறீங்க? அப்படிதான் பண்ணுவேன். இது ஏன் கால் தடம்? இத பார்த்து விட மானோட கால் தடம் சொன்னா நான் எப்படி நம்புவேன்? ஆனா ஒரு தெளிவு உங்கள்ட்ட இருக்கு. எப்படி கேளுங்க. என்ன? அண்ணன் தம்பி 7 பேர் ஆம்பளை பயலுங்க இருக்கும்போது எடுத்து நீ பொம்பளை பிள்ளை யாரு பக்கம் நீங்க? போங்கடி, காசு வச்சிருந்தா போங்க. யாரு பக்கம் நீங்க? நடந்தா போகணும். அடிக்கிற முதல்ல நடந்தா போகணும். நீங்க நீ தூக்கு தலையத்துக்கு தோள்பட்டில வை. சரி எங்க அவர் ஓமுருகண்ணே செந்தி என்ன இருந்தாலும் பாத்துக்கோ. 5000 இருந்தாலும் சரி, 10000 இருந்தாலும் சரி. எங்க அவர் செந்தி என்ன? இங்க அமைப்பாளர் 2 பேரும் ஆளுக்கு 5000 ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. ஊர்ல எப்படி இருந்தாலும் 10 ரூபா பிடிப்பாங்க. இப்ப நீங்க எங்க வள்ளியம்மா இப்ப நாங்க இருக்கட்டுமா போட்டுமா? நெளிவ புதி ஒண்ணு நீங்க நினைச்சீங்க தெரியுது. அதுக்காக வேண்டி பாடுறது புதி ஒண்ணு. வள்ளியம்மா தான் நாடகம் போதும் நிறுத்தில கிளம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பாடுறது வாசிக்க கூடாது. அவர் பாடுறது வாசிக்க கூடாது. தம்பி சோறு போட்டது ஊருக்காரங்க, சம்பளம் கொடுக்க போறது அவங்க. அவங்க பேச்ச கேட்கிறா இல்ல இந்த அம்மா பேச்ச கேட்கிறீங்க? நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஐயே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அட பாவியலா, உங்களெல்லாம் நம்பி நடுத்தரோட நிக்க வேண்டியதானா? காலையில அப்புறம் எல்லாம் நடந்தா மூலம் இல்லாட்டி ஊர்ல பிடிச்சி கட்டி வச்சுப்பாங்க. எல்லாம் அவர் பக்கம் போயிட்டீங்களாப்பா? அப்ப இந்த நெளிவை கெடுத்ததுல உங்களுக்கு பங்கு இருக்குங்கிற மாதிரி வந்துடும். நாங்க மட்டும் இல்ல, இதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. பரவாயில்லையா? பங்கு வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? நல்ல நாள்லயே கவிராஜனே பொள்ளாச்சி பேசுவார். இதுல இப்படி எல்லாம் சம்பவம் நடந்து கேள்விப்பட்டா அவ்வளவுதான். வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னாலும் ஒப்புக்கொள்ளும் மனிதருக்கு புத்தி இருக்குமான்னு கேட்ட பத்தியா? நீங்க சொல்ற சாட்சிங்க செல்லுபடி ஆகாது. நானே நேரடியா சென்று மான்குட்டி இருக்கிற இடத்த நீங்க உள்ள காமிக்கிறேன், இடத்த காமிக்கிறேன் பாருங்க. நீங்க சொல்லி நான் பாத்துட்டேன்னா நான் வந்து வெளியே போயிடுறேன். ஏன் பேச்சு மிச்சம் தானே? உங்களுக்கு என்ன சிரமம் இல்ல? என்ன உங்களுக்கு வலிக்குதுன்னு இந்த மிரட்டுறது, உருட்டுறது, அரட்டுறது இதெல்லாம் பிள்ளை சட்டம் போயிட்டு போகுதுன்னு பார்த்தா என்னமோ நீங்க என்ன அவர் மாதிரி நினைச்சீங்களா? பொம்பளை பிள்ளை போயிட்டு போய் பாவம் இறக்கப்படுறீங்களா? தெரியாம தெரிஞ்சுக்கிறீங்களா? அவர் மாறிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சிட்டீங்களா இல்லையா? நீ வேலைக்கு நான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? எளிதாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டமா, எளிதாண்டி மறைத்திருக்கும் மான காட்டமா, எளிதாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டமா, வேலி மலைராஜன் மகளேனி மனம் பையமா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கொஞ்சம் மனசு வைங்க. அந்த மனசு உங்களுக்கு இருந்தா இருக்கனாலதான் மட்டும் தான் மனம் இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்றதா? மனசு இருக்கனாலதான் கேட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி போட்டு அமைக்கிறேன் நானு. பெண் இறக்கப்பட்ட பிள்ளை தாச்சியா? எதுக்கு? ஆண் இறக்கப்பட்ட கடங்காரன் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இல்ல பூசம் அடிக்கலாம் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தேவையாது. அது அங்க நடக்கிற விஷயம். அதுக்காக அந்த என்ன விஷயம்? நீங்க மட்டும் மண்டையா பேசலாம், நான் பேச மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பிறவி குணம். இது ஏன் இடம்? இது ஏன் இடம்? உங்க இடத்துக்கு நான் வரல. ஏன் இடத்துல வந்து என்ன அராஜகம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நான் மண்டேல வந்தேன், அதனால மண்டே தான் பேசுவேன். நாங்களும் அப்படித்தான் இங்க கிளம்ப பிறந்தேன். சரி ஒரு மண்டே பாத்துக்கீங்க, அதான் மண்டேலன்றாரு. சரி அதெல்லாம் இருந்த போது ஒரு முனிவர் ஆகப்பட்டவர் பெண்ணுக்கு ஆசைப்பட்டாருன்னு சொன்னீங்கல்ல. பெண்ணுக்கு ஆசைப்பட்டதுனால இருவரும் கூட்டினாங்க, வேதவியாச பெருமான் பிறந்தாருன்றது ஒரு விஷயம் சொன்னீங்க. பெண்ணு சம்மதப்பட்டதுனாலதான், இருமணம் சேர்ந்ததுனாலதான் இங்க திருமணமே நடந்துச்சு. இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயத்துல துசேந்தன் என்று சொல்லக்கூடியவன் சகுந்தலையை பார்த்து ஆசைப்படுறான்னா சும்மாவா? சகுந்தலை அன்னைக்கு நினைச்சிருந்தானா தனியாவே இருந்திருக்கலாமே. அவளும் ஆசைப்பட்டா. இதுக்குதான் ராமாயணத்துல அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்ற ஒரு கவி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருமணம் சேர்ந்தாதான் திருமணம். நீங்க என்ன ஒருதலை பட்சமாவே நின்னுக்கிட்டு அதுக்கு சம்மதம் கொடுங்க, அதுக்கு சம்மதம் கொடுங்க, அது சம்மதம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. யாரு? நான் மான்குட்டியை பிடிக்க சம்மதம் கேட்கிறேன். சரி, நீங்க அங்க புள்ளப்பத்த கதையை சொல்லி அந்த புள்ளப்பத்த கதையை நான் சொன்னேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்படி போனவே இப்படி ஒண்ணு சாதிச்சான் அப்படின்னு நான் சொன்னேன். சாதிச்சது பொம்பளை சம்மதிச்சதுனால தானே சாதிச்சான்னு நான் சொல்றேன். கேட்டா அவங்க மாட்டேனாக, அதுக்கப்புறம் சரினாக. அது மாதிரி இப்ப நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, அவனே வீழ்வதும் பெண்ணாலே. ஒரு வெற்றி, அதாவது ஒவ்வொரு ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கதா சொல்றாங்கல்ல. தப்பு. என்ன தப்பு? வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாடி தான் பெண்ணு போகல மொழிய. வெற்றி பெற்ற ஆண் காரணம் பெண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல இருக்கு. வெற்றி பெற்றுட்டா அந்த ஆண் பின்னாடி பெண்ணுதான், தாரமும் பெண்ணுதான், கூட பிறந்தவளும் பெண்ணுதான், கூடி பிறக்கிற பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளையும் பெண்ணுதான். இப்படி பெண்ணினத்துல எத்தனை இருக்கும்போது ஏன் தாய் இருக்க கூடாதா?
ஏன் தாரம் இருக்க கூடாதா? வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணு, ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடப்பதும் பெண்ணால, தலை குனிந்து அதாவது தலை நிமிர்ந்து நடக்கிறதும் பெண்ணால, தலை குனிந்து நடக்கிறதும் பெண்ணாலே. நாங்க அதை விட்டுருங்க. கர்ணன் பிறந்தான். கர்ணன் பிறந்தோடனே குந்தி தேவி தான் தாய். சரி, அந்த குந்தி தேவி என்ன பண்ணுச்சு, தண்ணிக்குள்ள வச்சு பேழைக்குள்ள வச்சு பேழையை தண்ணிக்குள்ள விட்டுருச்சு, புடவை வச்சு. தாய் வளர்த்துச்சா? இல்ல, வளர்க்கல. தந்தை யாருன்னா சூரிய பகவான். இந்த போட்டி நடக்கும்போது இந்த போட்டியில அப்படியெல்லாம் வெற்றி பெற்று வீரனா இருக்கானே, ஏப்பா அவங்க அப்பா யாருப்பா அவனுக்கு போய் தடுமாறான். சூரிய பகவான் வந்து கர்ணன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு மேல இருந்து கூட அசரீரியா சொல்லியிருக்கலாம். சொன்னாரா? இல்ல. அப்ப தந்தையும் கைவிட்டார். அடுத்து குருநாதர் யாருன்னா பரசுராமர் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டு, கர்ணன் ஒரு பொய் சொன்னான் என்கிற காரணத்திற்காக நான் கத்து கொடுத்த வித்தையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் உதவாமல் போக கிடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். குருநாதரும் கைவிட்டார். தெய்வம் யாரு? மகாவிஷ்ணு, மாதவன். அந்த கதைக்கு மகாவிஷ்ணு. ஆமா, அவர் என்ன பண்றாரு? எந்த மாதவன்? இல்ல, ஜெயமாதவன். அவருக்கு ஜெயமாதவன்ற ஒரு பேர் இருக்குல்ல. பல மாயங்கள் எல்லாம் பண்றதுனால அவர் மாயாகுல மதம். இந்த இவர் என்ன பண்றாரு, நீ செய்த தான தர்மம் எல்லாம் எனக்கு தார வார்த்தை கொடு. அவரும் காலவாட்டி விட்டாரு. அம்மா வளர்க்கல, அப்பா வளர்க்கல, குருநாதரும் காலவாரிட்டாரு, தெய்வமும் காலவாரிடுச்சு. ஆனா கர்ணனை பெருமையா பேசுறான். என்ன காரணம்? அவன் கொடுத்தான். நீங்களும் கொடுத்து பாருங்க, உங்களையும் இந்த உலகம் பெருமையா பேசும். நானே போற வழியில உங்களுக்கு நயினார் கோயில ஒரு செலவு வச்சுட்டு போயிருவேன். சரி, இருக்கட்டும். கொடுக்கறவங்க எல்லாருமே வள்ளலாயிர முடியாது. ஒண்ணு இல்ல, ஆம்பளை தான் கொடுப்பான். ஒரு ஊரை, அதாவது ஒரு 5 கிராமத்தையாவது எங்களுக்கு விட்டு கொடுறா, இல்ல 5 வீதியாவது விட்டு கொடுறான்னு கேட்டாங்களே, பாண்டவர்கள் விட்டு கொடுத்தாங்களா? கௌரவர்கள் ஏன்னு விட்டு கொடுக்கல. தாய் வளர்த்தது யாரு? காந்தாரி தானே வளர்த்தா. தோத்து போயிட்டாங்கல்ல. திருதராஷ்டிரன் தானே வளர்த்தாங்க. தாயும் தகப்பனும் இருந்து வளர்த்த பிள்ளையே தரதலையா போச்சு. அங்க தாய் இல்லாம தகப்பனும் இல்லாம ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்த பிள்ளை நல்ல விதமா வளர்ந்தேன். அப்ப எல்லாரும் கர்ணன் ஆயிட முடியாது. ஏன்னா வாரி கொடுத்தவர்கள் எல்லாம் கர்ணன் ஆயிட முடியாது. கர்ணனுக்கு அடுத்து நான் யாரு? அது நம்ம சொல்லக்கூடாது, ஊர் பார்த்து சொல்லணும். பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இருக்காங்க. தற்பெருமை நம்ம பெருமை பத்திய கூடாது. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக தானே வந்திருக்கேன். மான் வேணுமா வேணாமா? மான் வேணுமா வேணாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் வாக்குறுதி கொடுத்தேன். சரி, என்றைக்கா இருந்தாலும் உன்னை கொண்டு போய் நான் நல்ல இடத்துல வச்சிருக்கேன். மானுக்கா? இந்த மான்குட்டிக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற ஆண்டவன் நாக்கை கொடுத்தது வாக்கை காப்பாற்ற. ஒருவேளை அந்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா நாக்கை அறுத்து தூர வீசிடணும். அதனாலதான் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நான் நேரடியா வந்திருக்கேன். நீங்க என்ன போய் நான் கர்ணன் சொன்னா இதெல்லாம் யார் சொல்றா? நானே அறுத்து விட்டுறேன். இல்லங்க, வாக்கை காப்பாற்றணும் வந்திருக்கேன்ல. சரி, அதை நீங்க பெருமையா நினைங்க, பெருமையா நினைச்சு பேசுறீங்க. மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கை இருந்தால் எந்த கடத்துல எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஒருவர் முதல்ல நம்பணும். இந்த இடத்துல நீங்க என்னுடைய இனம், இந்த இடத்துல மான் வரலங்க வேடுவரே அப்படின்னு நான் சொல்லும் போது, சரி நம்ம ஜாதிகாரப்புல சொல்லுது மான் இல்லைன்னு சொல்லுது, போய் 4 பக்கம் தேடி பார்ப்போமே அப்படின்னு தேடி பார்த்தா நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அதை விட்டு நான் இங்கதான் மான் இருக்கு, இங்க பிடிக்காம நான் போக மாட்டேன், நீங்க என்ன எனக்கு வந்து வழிமறைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படி பேசக்கூடாது. சரிங்களா? முதல்ல இனத்தை காக்கணும். நீங்க எங்க என்னைய காக்குறீங்க? அதனால சொல்றேன், மான் இந்த இடத்துல இல்ல அப்படின்றதுனால சொல்லி மறைந்தொழுகும் பேதைகள் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மொழி கிடக்கும் நுண்ணலும் தன் வாயால் கெடும். தவளை வாயால கெடுது, தவளை வாயால கெடுன்னு சொல்றோம்ல. தவளை மட்டும் வாயால கெடுது. வேற புருஷன் முன்னாடி சண்டை வர்ற காரணம் வாய் தான். பக்கத்து வீட்டு சண்டை வர்ற காரணமும் வாய் தான். சரி, நல்லா ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு கலவை வருதுன்னா அது காரணமும் வாய் தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, வாய் சரியில்லை, வாய் அடைக்குங்க. எங்க அப்பா சொன்னாரு, வாய் இருந்தா வாழ் இல்லைன்னா வந்துருன்னு. அதுக்கு நீ இருக்கிறது காடு, வீடு நாடா இருந்துச்சுன்னா வீடா இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளைகிட்ட இப்படிதான் நடந்துக்கிறன்ற பக்குவம் எனக்கு தெரியும். காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தற்பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆக யார் வந்தாலுமே எதிர்த்து வாதாடக்கூடிய தன்மை இருக்குன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நியாயமானதெல்லாம் ஏத்து பேசக்கூடாதா? என்னப்பு நான் பேசுற வார்த்தை தவறான வார்த்தையா இருந்தா நீங்க அதுக்கு எதிர்வாதம் பண்ணலாம். நான் சொல்றது ஒரு சரியான கருத்து, நியாயமான கருத்துனா அதை வலியுறுத்தி. அண்ணே, உங்களை நான் என்ன ஆமா என்ன தப்பா பேசிட்டேன்? ஒரு வார்த்தை அவதூறு பேசினா என் வயசு என்ன கொளுத்தி விடு. பாக்குற என்ன வயசு மூத்த உங்க வயசுக்கு நீங்க என்ன அண்ணன் தமிழ் விட சொல்லுங்க, ஒரு நியாயம் இருக்கு. எங்க உடம்ப பார்த்து இடம் போடலாமா? நல்லா சொல்லுங்க, உடம்ப பார்த்து இடம் போடலாமா? சரி, வேணா உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, தம்பின்னு கூப்பிட்டு போயிருக்கா. கூட பிறந்த அக்கா தம்பிக்கு விஷம் வச்சா. என்ன பண்றது? தம்பி பொம்பளை பொறுக்கியா இருந்தா வச்சா. பட்டினத்தார் பொம்பளை பொறுக்கியா இருந்தாளா? பட்டினத்தார். இன்னொரு அக்காவை நான் சொல்றேன், இன்னொரு அக்கா விஷம் வைக்கல. அது அசிங்க கதை. சொல்ல என்ன அசிங்க கதை? நீங்க தான் சொன்னீங்க நல்லது கெட்டதை விட்டுருங்கன்னு. பட்டினத்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. யார் எது கொடுத்தாலும் அங்கே உட்காந்து சாப்பிடலாம், சரி சாப்பிட்றங்க, இல்லை தட்டில் போட்டு தராங்க கோயிலில் உட்காந்து சாப்பிடலாம், சாப்பிட்றங்க. அதுதான் எளிமை. நாங்களாம் அப்படி இல்லை. அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை பட்டினத்தார் வாழ்றார். இது அக்காவுக்கு பிடிக்கல. அக்கா கொஞ்சம் ஆடம்பரமான ஆள். அது என்ன பண்ணுது? அட்டாதம்மா ஆட்டாதே ஆட்டூர் ஆறுமுகத்துக்கு. என் கையை நான் ஆட்டுவேன். ஆட்டூர் ஆறுமுகத்துக்கு நான் போய் ஆட்ட போறேன். அவர் தான் ஏற்கனவே ஆட்டுறாரு.
இந்த அக்கா என்ன பண்ணுது, தம்பி இப்படியெல்லாம் வீடு வீடாக போய் உட்காந்து சாப்பிட்றான். அவங்களா கூப்பிட்டாதான் கொடுத்தாதான் அவரே சாப்பிடுவார். அக்கா தம்பியை கொண்டாத்தான் நமக்கு பெருமையாக அந்த உலகம் பேசும். அந்த அம்மாவுக்கு அசிங்கம் அது. நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கிறோமே, இத்தனை கோடி சொத்துக்கா அதிபதி இப்படி போய் சாப்பிட்றானேன்னு விஷத்தை பாடி பரதேசியா இருக்கானே, பிச்சை எடுத்து திங்கிறானே அப்படின்ற வைத்தறிச்ச அப்பம் சுட்டு அப்பத்தில் விஷத்தை கலந்து தம்பியை கூப்பிட்டு தம்பி இதை சாப்பிடுப்பான். அப்படிங்கும்போது அவருக்கு தெரியுது அப்பத்தில் விஷம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் தூக்கி போட்டாரோ, ஓட்டப்பம் வீடை பூரா பிடிச்சி இருந்துச்சான். இது கூட பிறந்த தம்பிக்கே அக்கா விஷத்தை வச்சுச்சு. நீங்க என்ன தும்பிங்கிற அந்த முறையே வேண்டாம், அண்ணன் தம்பிங்கிற முறையை தவிர எந்த. பாரதத்துல எத்தனையோ கெட்ட அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, அதுல தீயது நிறைய நடந்திருக்கு. தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துக்கலான்னு வருதேன்னு சொன்னாரு. ஏங்க ஒரு தம்பி பொம்பளை ஒருக்கையா இருக்கேன், இந்த பொம்பளை ஒருக்கையா இருக்கிற தம்பியை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. போறான் சொத்து ஒத்தெல்லாம் இழக்கிறான். பல பெண்கள்கிட்ட போய் எல்லா விஷயங்களுக்கும் அடிமையாகி சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் பெருங்கொண்ட வியாதியோட திரும்ப அக்கா கிட்ட வர்றேன். ஏன்டா காசு பணம் இருக்கே நீ வரல, கடைசியில் உடம்பெல்லாம் வியாதியை வாங்கிட்டு இப்படி அக்காவை தேடி வரையே. அக்கா அடைக்கலம் கொடுக்குறா, அடைக்கலம் கொடுத்து சோறு வர்றோம், உடம்ப மறைக்கிறதுக்கு துணி கொடுக்குறா. ஆனாலும் இவன் அடங்கலை இல்லை. இவன் என்னன்றா, நீ என்ன செய்வே எது செய்ய தெரியாது, எனக்கு யாராவது ஒரு தாசி பண்ண கூட்டிட்டு வான்னு இவன் கேட்கிறான். இவன் கேட்ட காரணத்தினால அக்காக்காரி பாக்குறா, ஐயோ நம்ம தம்பி பாவம் இன்னைக்கே நாளைக்கே இருக்கேன், தம்பி இப்படி வாப்பா. என்ன அவ்வளவு நேரம் கதை சொன்னல. ஆமா இந்த அக்கா இருக்காளே, இவ சொன்னா அப்படி கையை நாட்டினா இல்ல அக்காக்காரி நீங்க நின்று உங்களுடைய அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லும் பொழுது கையை நீட்டு நான் உங்களை பேசியிருந்தா இவன் இருக்கானே நீங்க பேசலாம். நான் உங்களே சொல்றேன், உங்களை புத்திய சாட பேசுறதானே. ஆமா ஆமா, தைரியம் இல்லாத நேரம் மோசமா நீங்க சாட பேசுறீங்க. வாயை முடிக்க நில்லுங்க, நாங்களாவது கை செய்கையில முடிச்சுட்டு விட்டுறோம். சொத்த நேரம் இருங்க. அப்ப பாக்குற அக்கா போய் பெண்கள் அந்த தாசி பெண்கள் வீட்டு கதவை தட்டுறா. எந்த பெண்களும் வர மறுக்கிறாங்க. திரும்பி வர்றா, சகோதரன் பாக்குறான், என்னக்கா நீ மட்டும் வர்றீங்க, நான் பெண் கூட்டிட்டு வர சொன்னேன் எங்கன்னு கேட்கும் போதுதான் எங்க அடிங்க அடிங்க. என்னது என்ன ஓங்குறீங்க? நான் இது தூக்கி இப்படி மேல இப்படி தோல்ல வச்சு எப்படி இது வேற ஓங்குற பெரிய யமதர்மராஜா கதையை தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. ஆமா பாருங்க, அப்பதான் அவன் நினைச்சா, தம்பி நான் போய் பெண்களை கூப்பிடுறேன், எந்த பெண்களுமே வர மறுக்கிறாங்க. ஏன்னா உன் தம்பிகிட்ட பணமும் இல்ல, உடம்பெல்லாம் வியாதி வந்துருச்சு, இவனோட எப்படி நாங்க வந்து கூடுறதுன்னு கேக்குறாங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்து விட்டானா ஏப்பா அவன் கதையில உள்ள பையன், அந்த பையன் என்ன பண்றான், நீ என்ன செய்வியோ தெரியாது, எனக்கு ஒரு பெண்ணு வேணும். அப்பதான் அக்காக்காரி பாக்குறா, தம்பிடே நீ ஏண்டா கவலைப்படுற, நீ கூட்டிட்டு வர சொன்னாலும் பொம்பளை, நானும் பொம்பளை, நீ கூட்டிட்டு வர சொன்னவளும் பொம்பளதே, நானும் பொம்பளதே, நீ அவளு அதாவது அந்த பெண்களோடு எப்படி இருப்பியோ அதுக்கு மட்டும் வர்றாரு பாருங்க. ஏன்னா கதை இந்த இடத்துல சுவாரஸ்யமா இருக்குமா, என்னது பொழப்பு. அதனாலதான் சொல்லுவாங்க, முக்கா மூலம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு பார்த்தது யாரு, அக்கா அப்படின்றத நினைச்ச யாருன்னா அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவர், ஆனா பொம்பளை பெண் பித்தன். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருவர என ஓதும். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா என்ன காரணம், பெண் ஆராய்ச்சியாளராக இருக்கவும் தான். இதுக்கு பெண் ஆராய்ச்சியாளர்ன்ற அர்த்தமா? ஆமா. இந்த ஏங்க ஒரு வைத்தியர் இருக்காரு, இந்த வைத்தியர் 1000 பேரை கண்டவன் தான் அறவைத்தியன்னு சொல்லுவாங்க. 1000 பேரை கொண்டவன் இப்ப பழமொழியை பார்த்துட்டாங்க. 1000 பேரை கொன்றவன்ல கண்டவன் இந்த வேறு இருந்ததுக்கு அதை எப்படி தெரியுமா பிச்சு சாப்பிட்டு பார்ப்பேன். ஒரு பச்சளை வச்சுங்க, இந்த பச்சளை சாப்பிட்டு பார்ப்போம், அது ஆராய்ச்சி. அது போல இப்போ ஒரு மண் ஆராய்ச்சி இருக்கு, நீர் ஆராய்ச்சி இருக்கு, அது போல இவர் பெண் ஆராய்ச்சி. இந்த பெண் ஆராய்ச்சி இப்ப பார்த்துதான் பெருமைப்பட்டு அவருக்கு வந்து அருணகிரி நாதர்ங்கிற பெருமையா முருகப்பெருமா கொடுத்தாரு. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாம பேசுவியா? மீசை இருந்தா தானே ஓட்ட, அதனாலதானே என்ன விடுறது, வலிச்சு விட்டு விட வேண்டியதான் மொத்தமா. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். யார் சொன்னா கேட்கணும், சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். யார் சொன்னா கேட்கணும்? நான் சொன்னா நீங்க கேட்கணும். நீங்க யார், எங்க அம்மாவா இல்ல அக்காவா தங்கச்சியா இல்ல பொண்டாட்டியா இல்ல நான் பொண்டாட்டி? நீங்க சொல்லி நான் எதுங்க கேட்கணும்? இடத்துக்கு தலைவிங்க, சுயோதவிகளுக்கு தலைவி, காக்கா வரட்டுறது ஒரு வேலை, இதுக்கு ஒரு தலைவி. நாட்டுக்கே தலைவியா இருந்துட்டு போறேனே, தொண்டை நாட்டுக்கே தலைவியா இருந்துட்டு போறேனே. இந்த இடம் கைப்பிடி இடமா இருந்தாலும் எனக்கு சொந்தம், நான் தலைவி. கொஞ்சம் சொன்னா கேளுங்க. அது உங்க அண்ணன் தம்பி 7 பேர் ரிச்சாப்பில் இருந்தாங்கல்ல, அவங்களை ஏமாத்தி நீங்க தலைவி ஆயிட்டீங்க. ஏமாத்தி இல்ல, இந்த இடத்துல கடவுளுக்காக நேர்ந்துக்கிட்ட நேர்த்தி கடனுக்கு நான் தலைவி. நான்லாம் இருந்திருந்தா உங்களை தலைவியாகவே விட்டுருக்க மாட்டேன். ஏன் நீங்க என்ன பெரியதா? நான் கேட்கறேன், வாயை பத்திக்கிட்டு போயிடணும், என்கிட்ட பேசக்கூடாது சரியா? உங்களுக்கு ஒரு தைரியம், அத்தனை பேர் ஆளுங்க இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது. ஆளே இல்லைனாலும் நான் பேசுவேன். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். வாடு வாடு என்று நீ வீண் வார்த்தையை மாறாமல் பேசுகிறீர், வீண் வார்த்தையை மாறாமல் பேசுகிறீர். சொன்னா
ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாடு முறையிலே ஐயா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு ஏது முறையிலே ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாடு முறையிலே கையா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு ஏது முறையிலே வேடுவரே உமக்கு இது நியாயமாகுமா உனக்கு இது நியாயமாகுமா அர்த்தவனம் தேடி பார்க்க வருத்தமாகுமா நீட்டி நடிக்குது என்ன பாக்குது காட்டி காட்டி மறைக்குது அன்பை காட்டுது பண்பை காட்டுது காதலை காட்டுது கருணை காட்டுது பிரியத்தை காட்டுது காட்டுது அப்புறம் மறைக்குது காட்டி காட்டி மறைக்குது காட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டு மயக்குது நீட்டி நீட்டி நடிக்குது நம்ம பாக்குது கொஞ்ச நேரம் நிறுத்துக்கண்ணே என்ன ரொம்ப துள்ளுற மாடு பொதி சுமக்கணும் பழமொழிக்கு தெரியுமா சுமக்கலை இது தேவையா துள்ளுனா சரி இந்த இடத்துல ஏதோ பாப்பா நான் மதுரை வீரன்ல முத்து வீரன் போட்டாள் என்ன தூக்கி தோல்ல போட்டுருவீங்களா பெரிய பொம்மையே தூக்கி கொண்டே உள்ள வலிச்சுட்டா இல்ல பரவாயில்லையா யாரு அப்புறம் வலிச்சேன் அவன் வேற வழி சேட்டை காமிச்சினா செட்டே அடிச்சு விடுவேன் தூக்குறாரா தூக்கு பேசி என்னை ஏமாத்தி அனுப்பிட்டா வெற்றி வரலாம் நினைக்கிறீங்க பச்சை புள்ளைய நல்லா தெரிஞ்சுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல ஏற்கனவே ஒருத்த குட்டி இருக்கு வீட்டுல இருந்தா அதை வச்சு நல்லது பண்ணுங்க நான் இங்க இருந்து போன வேகத்துல அதோட சந்தோஷமா இருந்துட்டு அது வேற ஆனா உங்க நிலைமை அப்படி இல்ல ஏன் நிலைமை ஆகா ஒரு குட்டியோட வாழ்க்கையை கெடுத்துட்டமேன்னு வாழ்க்கை பூரா நீங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் அதனால வருத்தம் நான் படல உங்க கண்ணு ரெண்டும் படுது ஐயோ குட்டியை விட்டுற போடமோ கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசு நல்லா பேசுனுச்சு உலகத்துல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது நம்மளே சந்தோஷமா இருக்கிறது பெரிய சந்தோஷம் கிடையாது பிறரை சந்தோஷம் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ வைத்து வாழ்ந்து சொல்லியிருக்காரு நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நீங்க என்னை சந்தோஷப்படுத்தணும் இல்ல நீங்க பேசுறது தப்பா இருக்கு நீங்க கதைக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா எந்திரிச்சு போகணும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க நம்ம ஊருக்கு இருக்க வேண்டியதே ஆனா நீங்க சண்டை என்னமோ குழாய் சண்டை மாதிரி என்னமோ குழாய் சண்டையில மலேறி போச்சு குழாய் சண்டையில இருந்தா எப்படி அதெல்லாம் வீட்டுக்கு கூட பைப் வந்துருச்சு எதுக்கு குழாய் சண்டை ஒரு விஷயம் கேக்குறேன் மான் பிடிக்கிறதுக்கு பல வகையான வழி இருக்கு குழி வெட்டி மான் பிடிக்கலாம்ல வலை விரிச்சு மான் பிடிக்கலாம்ல சிலை வைத்து மான் பிடிக்கலாம்ல இவ்வளவு பெரிய கணையால குட்டி கூட மான பிடிச்சிருக்கலாம்ல ஏன் பிடிக்கல சில வேடுவர்கள் வேட்டைக்கு போகும்போது நீங்க பூரா தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரியே நீங்க நீங்க எப்படி பிடிக்க போறீங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வரை கண்டதுண்டோ உள்ளபடி அந்த உள்ளம் கவர்ந்ததாலே மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன் அதுலயும் பாருங்க பிடித்து இல்ல மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன் நீங்க மெல்ல பிடிக்கிறதுக்கு மான் வேகமோ மன வேகமோ மிரண்டு அடிச்சு ஓடி போயிருக்காங்க போறதான் நேரம் போயிருக்கும் அது ஏன் அங்கனே வட்டம் போட்டு இருக்குது அப்ப உங்க கண்ணுகளுக்கு நம்ம வாடை அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நகர்ந்து போறதுக்கு வழி இல்ல அவருக்கு மட்டும்தான் தெரியுது மான் இல்ல எல்லாருக்கும் தெரியும் மான் குட்டி எது மான் குட்டி சொல்றாரு ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு ஒண்ணு இயற்கையாவே ஒரு குணம் சொல்றாங்க இந்த மடம்ங்கிறது என்ன தெரியுமா தெரிஞ்சதையும் தெரியாம அப்படி தெரியாத மாதிரி இருக்கணும் தெரியாத மாதிரி இருந்தா அது ஒரு நல்லதுதான் அதுக்காக தெரிஞ்சதை பூராமே தெரியாத மாதிரி இருக்கலாமா அப்படி இருக்க கூடாது நீங்க தெரிஞ்சிருக்கலாம் ஆனா தெரியாத மாதிரி தான் இருக்கணும் பெண்கள் உங்களுக்கு தெரியும் நான் யாரு நீங்க யாரு நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நீங்க எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சத்தியமா தெரியாது எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி சத்தியமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க பார்த்தாலும் பார்த்துருக்கேன் நீங்க நல்லா பாருங்க வேணான்னு சொல்லல இத்தனை வகையில மானை பிடிக்கலாமே ஏன் பிடிக்கல இன்னொன்னு கையால் பிடிக்க வேண்டும் நோக்கம் மானு இருக்குல்ல ஏற்கனவே ஒண்ணு இருக்கு எனக்கு ஒண்ணு இல்லப்பா அந்த மானோட போய் சந்தோஷமா இருந்துருவேன் நீங்கல்ல ஏன் ஒரு மான் இருக்கல இன்னொரு மானை தேடி வர்றீங்க அந்த மான் அழுகுதே எதுக்கு என் தங்கச்சியை கூட்டுவான் இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா தங்கச்சி இல்லைன்னா அதுக்கு வருத்தம் இதுக்கு அக்காவை பார்க்கணுமேங்கிற ஏக்கம் இப்ப அப்படித்தான் இருக்கும் இதுக்கு இடையில நான் கடந்துட்டு பாடுபடுறேன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு சக்காலத்தியா போறேன் குட்டியை பார்த்திருக்கேன் நேத்து இந்த குட்டி போனா நேத்து வர பார்த்ததில்ல நான் நேத்து வர பார்த்ததில்லை இது செல்ல குட்டி ஏன் செல்ல குட்டி ரொம்ப நல்ல குட்டி எது நல்ல குட்டி எது செல்ல குட்டி மான் குட்டியை தான் பெருமையா சொல்றேன் அப்படியா பார்த்த மயக்கம் வேற ஒண்ணு பார்த்தாலும் பார்த்திருக்கேன் மலமான பார்த்திருக்கேன் மலமான பார்த்திருக்கேன் இந்த மான் போல்
மான்குட்டியினுடைய கண்களை பார்ப்பதற்கு. என கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம். அதுதான் அன்பிற்கு முன்னாடி அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் இருந்தார். இந்த கண்ணும் சந்திச்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த குட்டி பத்தியெல்லாம் என்னை விலைக்கு போக முடியாம அப்படியே என்னை சுத்திட்டே தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு தான் தெரியாது, தெரியல நேரம் வேற என்னவே பைத்தியமாக்கிடுவாரு போல இருக்கு. சுத்துதுன்றாரு, நிக்குதுன்றாரு. நான் தான் பைத்தியமாயிருவேன் போல இருக்கு. நீங்க எதுக்கு பைத்தியமாகறீங்க? அப்ப நீங்க பைத்தியம் தானா? ஆமா, மான்குட்டி மேல என்ன சொன்னேன்? கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, பார்க்க துடிக்கிறோமா, பார்க்க துடிக்குதம்மா, பேச துடிக்கிறோமா, பேச துடிக்குதம்மா, மஞ்ச கயிறு போடணுமா, மஞ்ச கயிறு போடணுமா, 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 போடணுமா. நீங்க போடுங்க, போடாம போங்க, எனக்கு என்ன. மஞ்ச கயிறுன்றீங்களே எதுக்கு? ஒரு கைத்த ஒண்ணு போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போட்டு விட்டுருங்க கைத்த. அத சொல்லல. மஞ்ச கயிறு போடுறதுன்னா அதாவது இந்த குட்டியை முறைப்படி தாலி கட்டி கூட்டிட்டு போறது. ஐயோ, ஒரு மிருகத்துக்கு போய் தாலி கட்டுறீங்களே வேடுவரே, என்ன வேடுவரே உங்களுடைய பழக்கம்? மிருகம் நினைக்கிறீங்க, அதை தெய்வமா நினைங்க. இது ஏரியா. அப்ப வீட்டுல உள்ள ஒரு நாய்க்கு தாலி கட்டுங்க. ஆஞ்சநேய பெருமான், அதை பத்திலாம் வைரவர் சாமின்னு சொல்றோம். நாய்ங்கிறத வைரவர் சாமி சாமின்னு தான் சொல்றோம். அனுமன்கிறது குரங்கு தான். ஆஞ்சநேய பெருமான் சொல்றோமா இல்லையா? இருக்கட்டும். கிளிங்கிறது சுகமகரிஷி தான். அது நம்மளோட அறிவு குறைவு தான். ஆனா கிளிக்கு முன்னாடி தான் மனுஷன் போய் பக்கம் உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணாவா வேண்டாம், நல்ல சீட்டா எடுத்து கேட்கறாங்களா இல்லையா? ரொம்ப வருஷமா ஒரு கரகம் இனியோ சுத்தி வருதே எப்படி அப்படின்னு. அப்ப அறிவுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு சில நேரம் சம்பந்தம் இருக்காது. நாய் ரொம்ப நன்றியா இருக்குது. நம்ம அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு சரியா பராமரிச்சு வளர்த்து அதை ஆளாக்கலைன்னா அது மிகப்பெரிய பாவம். அதனாலதான் தர்மன் என்ன பண்ணாரு, கூட பிறந்த அண்ணன் தம்பி பூரா வரிசையா ஒருத்தனா செத்து விழுந்தாங்க. பாஞ்சாலையும் செத்து போட்டா பொண்டாட்டி, யாருமே கூட வரல. ஆனா தர்மன் வளர்த்த நாய் மட்டும் கூடவே இருந்திருக்கு. மேல இருந்து புஷ்ப பல்லாக்கு வந்துருச்சு. தர்மர் வைகுந்தம், அதான் அந்த கதை. சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மர் ஏறும்போது அந்த நாய் வந்து ஏற வந்துச்சான். நாய் ஏற வரும்பொழுது நாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். நாய் வராட்டி நானும் வரலன்னா அப்ப தெய்வம் தானே. தெய்வம் தான். என் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, பார்க்க துடிக்குதம்மா, பேச துடிக்குதம்மா, மஞ்ச கயிறு போடணுமா, மஞ்ச கயிறு போடணுமா, மஞ்ச கயிறு போடணுமா, மன கொடுத்திடமா, மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, மன கொடுத்துடமா, மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, மன துடிக்கிறோமா, கட்டி தந்துடணுமா. வேட்டையாட வந்தேன் ஓ சேட்டையாளன் வந்து காட்டில் வாழுமான சொந்த வீட்டில் கொண்டு சேர்ந்து ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, கொண்டு சேர்ப்பு நாளும் அறிஞ்சமான நாலு தெரியுமா? சாமதான வேத தண்டம். 4 பேர் 4 விதமா பேசுவான்னு சொல்லுவா தெரியுமா? அந்த 4 பேர் வெளியில எல்லாம் இல்ல, பக்கத்திலே தான் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க. அந்த 4 பேர்கிட்ட தான் நம்ம கவனமா இருக்கணும். கவனமா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, 4 அறிஞ்சமான சாமதான வேத தண்டம். இது நாணயமா பேசுமானு, மான் பேசுமா? பேசாத, நாளையே பேசும். ஊரே தெரிஞ்சமானு, ஊரே தெரிஞ்சமானு என்ன ஓர கண்ணால் பார்க்கும். அது என்ன ஓர? 4 அறிஞ்சமானு நாணயமா பேசுமானு, 4 அறிஞ்சமானு நாணயமா பேசுமானு, ஊரே தெரிஞ்சமானு ஓர கண்ணால் பார்க்குமானு. உள்ளே எல்லாம் நல்ல பரமா, உள்ளே எல்லாம் நல்ல பரமா, உள்ளே எல்லாம் நல்ல பரமா, உள்ளே எல்லாம் நல்ல, உள்ளே எல்லாம் நல்ல, உள்ளே எல்லாம் நல்ல பரமா, வாட ஒளிஞ்சிருக்கு தேடி பாரமா, உள்ளே எல்லாம் நல்ல பரமா. வீட்டில வளர்ந்த மனம்மா, இது வீட்டுல வளர்ந்தது. படி வேலனுக்கு சொந்த மனம்மா. உங்களுக்கு மொப்பை விட்டு சொத்து, உங்க பாட்டை விட்டு சொத்து, எனக்காக சொத்து இல்லை. வீட்டில வளர்ந்த மனம்மா, வேலனுக்கு சொந்த மனம்மா, வீட்டிலே வளர்ந்த மனமா, வேடனுக்கே சொந்த மனமா, வீட்டில வளர்ந்த மனம்மா, அடி வேலனுக்கு சொந்த மனம்மா, காட்டு
வைக்கிற என்னம்மா என்ன ஏகிற ஏதேதோ பேசியும் போகிற கண்ணால கண்ணிலிருந்து வெள்ளியம்மா கண்ணால கட்டழகே மல்லியம்மா காந்தம் போல இழுக்குதம்மா வள்ளியம்மா பொறுமையில் சிறந்தவனம்மா போக்கிலே விட்டு திருப்ப வேணம்மா முட்டுக்கட்டையா மறிச்சோம்னா புட்டிக்கிட்டு போச்சான் பார்த்து வெள்ளம் பெருசா வருதுன்னு வச்சுங்க முட்டுக்கட்டையா அணைய கட்டினோம்னா என்ன உடைச்சிட்டு போகும் ஒரு சின்ன ஒரு வடிகால் அந்த வடிகாலில் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன இதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு இந்த பானப்பரியெல்லாம் போடுறோம் உங்களுக்கு தெரியுது இதை எதை எப்படி பண்றதுன்னு தெரியும் போக்கிலேயே விட்டு திருப்ப வேணம்மா ஒரு மகிழ்ச்சி ரந்தவனம்மா போக்கில் விட்டு திருப்ப வேணம்மா புள்ளினால விடவே மாட்டேன் வள்ளியம்மா மல்லியம்மா புள்ளினால விடவே மாட்டேன் வள்ளியம்மா இப்ப தூக்கிக்கிட்டு புத்திக்கிட்டு இதை தூக்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு போக போறேன் நல்ல சீவ வேடன் பிள்ளைக்கு அந்த வேடன் நான் அம்மா நல்ல சீவ வேடன் பிள்ளைக்கு அந்த வேடன் நான் அம்மா உன்னை நம்பிய வந்தவன் நான் உன்னை கேட்கிறேன் தந்திடமா கட்டிலும் மெத்தையும் காத்து கிடக்குது வந்திடமா எதுக்கு நீங்க வந்து சரின்னு சொல்லுங்க மானை கொண்டு போய் கட்டில போட போறாரு கட்டில மெத்தையும் காத்து கிடக்குது வந்திடமா காரியமாக நல்ல திறந்திடமோ முடிஞ்சுச்சா இல்லையா முடிஞ்ச சொல்லிவிடுவாங்கல்ல பிராணம் எடுத்து குழுநீல சரந்தொடுத்து இத்தார மானின் கழுத்தில் விடுவதற்குள் போடணுமா அப்படியா நீங்க போட முடியாது வாய்ப்பே இல்லை அவசகுணமாவே எதுவும் பேச நான் ஒரு பதில் சொல்லவா எல்லா வார்த்தையும் எதிர்மறையாவே பேசணும்னா நமக்கு நடக்கிறது எதிர்மறையா நடந்து வரும் மான்ன்றது இல்ல நான் இல்ல நடக்காது முடியாது கிடைக்காது தரமாட்டேன் இதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள் இல்ல வேடரே நீங்க தேடி இந்த மான் இங்க தான் இருக்கு வாங்க அப்படின்னா உள்ளரி கூட்டிட்டு போனா பார்த்த காவல் தப்பா போயிரும் காட்டுக்குள்ள குமணவல்லன்னு ஒருத்தர் தான் குமணன் சரி அவங்க தம்பி இளங்குமணன் குமணன் அரசாட்சி எல்லாம் வேண்டான்னு சொல்லி நான் காட்டுக்குள்ள போயிடுறாரு போனாலும் இந்த தம்பிக்காரனுக்கு எல்லாரும் என்ன புத்திமதி சொல்றாங்க ஆலோசனை சொல்றாங்க உங்க அண்ணன் காட்டுக்குள்ள போயிட்டா நீ கவனக்குறைவா இருந்துடக்கூடாது காட்டுக்குள்ள இருந்தவே திடீர்னு நாட்டுக்கு வந்தானா மறுபடியும் அவனைத்தான் எல்லாரும் மன்னர்னு சொல்லுவாங்க மூத்தவன்ல அதனால உங்க அண்ணன் கதையை முடிச்சிருங்க அப்ப என்ன சொல்றாங்க அண்ணன் குமணனுடைய தலையை கொண்டு வந்து யார் தரீங்களோ தலையை பற்றி அவர்களுக்கு 1000 பொன் பரிசுன்னு சொல்லி நாடு பூரா தண்டோரை போடுறாங்க புட்டு 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 தண்டோரை போட்டு குமணவல்லனுடைய தலையை யார் கொண்டு வந்து அரசாங்கத்தில் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு 1000 பொன் பரிசு இந்த விவரம் தெரியாம ஒரு புலவர் போய் காட்டுக்குள்ள இருக்கிற குமணனை பார்த்து புலவரை பார்த்து பெருமையா பாடிடுறார் பாடி முடிச்சா கொடுக்க எதுவும் இல்லை உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை என் தலையை கொண்டு போய் கொடுத்தா என் தம்பி 1000 பொன் பரிசா தரேன்னு சொன்னா அப்படின்னு இடைவாள் எடுத்து என் சென்னியை கொய்து கொண்டு போய் கொடுங்கள் தலையாய அறம் காக்க தன் தலைவே தரை சேர்ந்தான் தனிப்பெரு வள்ளல் எல்லாருக்கும் வள்ளல் அவன் தனிப்பெரு வள்ளல் குமணவள்ளல் அப்படிப்பட்ட வாழ்ந்த மண்ணில் ஒரு அடுத்த வஞ்சத்தை வச்சு உள்ள வச்சுக்கிட்டு சட்டம் சவுடாலு எத்தனையோ வள்ளல்கள் சண்டைக்கு அனுப்பிடுறேன் நீங்க சொன்ன போல குமண வள்ளல் நம்ம பிள்ளைன்னு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அதே சமயத்துல மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க இப்ப மனுநீதி சோழன் ஒரு கன்றுக்குட்டிக்காக தன் பிள்ளையவே தேர்காலிட்டு கொன்ற மனுநீதி சோழன் எல்லாருமே அப்படி ஆயிட முடியாது ஆனா அவங்களுடைய பேரை சொல்லி அது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்றத கத்துக்கலாம் இல்லையா பாடம் அதெல்லாம் நமக்கு ஒண்ணு இருந்தாலும் கூட தேடி வந்தது மானுன்னு சொல்றீங்க மானு எத்தனையோ வழியில பிடிக்கலாம் ஆனா நீங்க கையால பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க மானை கையால் பிடிக்கவே முடியாது ஏன்னா சில வேடுவர்கள் வேட்டைக்கு போகும்போது மானுடைய தோலுக்கு ஆசைப்படுவாங்க சில வேடுவர்கள் மானுடைய கொம்புக்கு ஆசைப்படுவாங்க சில பேர் மானுடைய தசைக்கும் கூட ஆசைப்படுவாங்க நீங்க எதுக்கு ரொம்ப அசோசியமான ஒரு பொருள் சொல்ற புறாமே எல்லாமே வந்து ஒரு முரட்டுத்தனமான வார்த்தை ஏங்க நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்கன்னா அப்புறம் நம்ம வந்தீங்களா அது எங்க பாவம் இல்லையா பாவம் இல்லையா அத பாவம் நினைச்சு பண்ணத்தானே செய்யறாங்க கொம்ப கலட்டுறதுன்னா அது எவ்வளவு பெரிய அதையும் கலட்டி கொண்டு போய் மாட்டத்தானே செய்யறாங்க அதை ரசிக்கலாம் கலட்டலாம் இதே இந்த மான் கொம்பு உடைக்கிறதுல உங்களுக்கு என்ன அது ஆண் மானார் தான் கலட்டி கொண்டு வைக்கலாம் இது பெண்மான் ஓ நீங்க தெரிந்த பெண்மானா அப்ப கொம்பு இல்லங்க இப்பதான் நீங்க கதையவே சரியா கவனிக்கிறீங்க பெண்மானான்னு இப்பதான் கேக்குறீங்க பெண்மானுக்கு கொம்பு இல்லங்க ஆண்மானுக்கு தான் கொம்பு தோல் உரிக்க கூடாது தப்பு சரி ஏன்னா நான் சைவம் வீர சைவ குல வேடுவர் பார்த்தாலே தெரியுது கறி சாப்பிட மாட்டோம் அப்ப தெரியுது அவ கறிக்கு ஆசைப்பட்டவல்ல வல்ல கொம்புன்னு சொல்லிங்களா கொம்பு வந்து கலட்டோம்னா மானுக்கு வலிக்கும் அது சுற்றுறத அது பெரிய பாவம் அதையும் செய்யக்கூடாது நீங்க உயிரோட இதெல்லாம் இன்னொன்று இருக்கு என்ன
மான்குட்டியை வளர்க்கணும்னு ஒன்று இருக்குது, அதை நீங்க விட்டுட்டீங்களே. நீங்க வளர்க்க தான் ஆசைப்படுறீங்க. சரி, நீங்க வளர்க்க அதை ஆசை குட்டி போட வைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஜீவராசி வளருதுன்னா அது அடுத்தடுத்து குட்டி போட வைக்க தானே செய்யறோம். கோழியா இருந்தால் அது குஞ்சு வரைக்கும் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது உங்க சாமர்த்தியம். ஏற்கனவே ஒரு மாடு இருந்துச்சு, அது என்ன குட்டி போடலையா? அதை விட்டுருங்க, அது பொம்பளை பிள்ளை. அப்ப இது என்ன ஆம்பளை பிள்ளையா? இது பெண் குட்டி. ஓ, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கோ? என்ன பண்றது, ஆரம்பத்துல குட்டி கூட வச்சிருக்கணும், முடியல. சரி, அது இருந்துட்டு போகுது. முடியலன்னா ஏன்ட்ட கோளாறு இல்ல, எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுகிட்டதான் கோளாறு. அதுக்கிட்டே உங்களுக்கு என்ன இருக்கு? அது மானு, நீங்க என்ன? இல்லை, நான் பாக்குற வைத்தியமெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது குட்டி போட மாட்டேங்குது, கோளாறு அங்க. சரி, வேணாம், அது வேற மாதிரி பேசிக்கலாம். நம்ம கோயில கூட பேசிக்கலாம். அப்ப வேண்டாம். இப்ப ஒரு விஷயம், கோவையில தான் பேச மாட்டோமே, வாயெல்லாம் கட்டிடுவாங்களே, அப்புறம் கிட்ட. நீங்க தேடி வந்தது மானாக இருந்தா அந்த மானுக்குள்ள அடையாளம் ஏதாவது இருக்கா இல்லையா? அதை கேட்கறதுக்கு முன்னாடி பொங்க 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 புலம்பாதீங்க நீங்க. பொங்க 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 புலம்பாதீங்க நீங்க. பொய் புரட்டு பேசிக்கிட்டே பொம்பளைய பார்த்துக்கிட்டே பழப்பில்லாம விடத்துக்குள்ள வந்த வேடுவரு ஏது புரியாம முழிக்கிறாரு பாவ சைக்கிளி. பொங்க 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 புலம்பாதீங்க நீங்க. அப்படி மாடி எது வேணும்னா கூறி விடும். நீங்க பார்த்த அந்த மானுக்குள்ள அங்க அடையாளத்தை சொன்னாங்க. மேயாத
பாயாத கண்டதுண்டோ ஒரு மாதர கண்டதுண்டோ வேற எப்படி இருக்கு? என்ன தேடி வந்திருக்கீங்க? தெரியுதுல்ல? எதுக்கு தேடி வந்தீங்க? எல்லாம் தெரியுதுல்ல? ஏன் தேடி வந்தீங்க? தெரிஞ்சுக்கிட்டு சவுடா என்ன மேல போன மாதிரி அப்படியா? என்ன வேடூர் கேட்க பார்க்க நாதில பத்தியிலா நீ எப்படி மாமா எப்படி மாமா நீங்க எல்லாம் எட்ட பையன், உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன். நான் இருக்கேன் மாமா. ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, ஆவியே சஞ்சீவியே, ஆவியே என்னுயிர் ஜீவிய மன்மதனன் பாவிய மலர் கண்ணைகள் தூவிய வாட்டுறான் பெண். ஆயலோட்டும் பெண்ணே, பெண்ணே பெண்ணே, மாய வேடா போடா போடாவா வேடா போடா போடாவா மங்கையின் இடத்தில் வந்து சண்டையில் வார்த்தைகளை மாறவே பேசி நிற்கலாகும் மாய வேடா போடா போடா போடா. ஏண்டி ஏண்டியா என்ன ஏண்டி ஒரு ஆம்பளை போடான்னு சொல்ற அளவுக்கு ஆயிரோட்டு பெண்ணேன்னு கேட்டதுக்கு இதுதான் பதில். அடுத்து பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே அடி பாங்கிய சித்திரஜங்கனை ஓங்கிய தைத்தலால் மோகன் அங்கிய பக்கவாடி என்ன வாடியா போயிருங்க அண்ணா அண்ணா உங்க முகத்துல என்ன நான் யாருக்காகவே பாக்குறதுல போயிட்டு வாங்க. இல்ல இல்ல உங்களை பார்க்க என்ன ஒரு நச்சந்திரிகை போதி உல்லாசமாய் ஒரு நச்சந்திரிகை போதி உல்லாசமாய் உணர வருவாய் அடிமாதரசே, உணர வருவாய் அடிமாதரசே. சாரமில்லாத விண்மொழியாடுதல் சாரமில்லாத விண்மொழியாடுதல் சம்மதமில்லை என்ற அறிவாயடா சம்மதமில்லை என்ற அறிவாயடா. எந்த மதமில்லை எனக்கு ஒரு பாயதை, எந்த மதமில்லை எனக்கு ஒரு பாயதை, இந்த பருவமே போகலாமா, இந்த பருவம் அதுதான் கண்ணியமான இல்ல பயம். இதுல வேற கண்ணியமான ஆளாம். வெளியில வந்தது யாரு? அண்ணா நானு. இங்க இங்க போயிட்டாப்ல. டேய் இங்க இங்க தங்கச்சி உன்னை ஒரு ஆபத்துனா அண்ணாடு கிடந்து கத்துனேன்ல நான் தான் டக்குன்னு அங்கிட்டு ஓடிட்டேன்ல. எரும மாடு வந்த வேடவர் மாந்தேடி வரலன்னு என் கையை ஒன்னதான் தேடி வந்தேன்னு இருக்க பிடிச்சிட்டாரு. கையோ நொறுக்கு நொறுக்கு காசு வாங்கிட்டியாமா? காசு கொடுத்தாதா? காசு அங்கிருந்தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க தான் அந்த வேலை. சரி இருக்கட்டும் அண்ணா. அமௌண்ட் வந்துருச்சுல்ல? ஆமா. அதனால தங்கச்சி கடவுள் அணங்க போறேன். முருகா அவரை வேண்டும், காசு நிறைய வரும். அதான் அவர் சொல்றாரு. மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. மத்தளமே
மனம் முடிக்க வேண்டும் என்கிற காலத்திற்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது விளக்கு கொடுத்தது. ஒரு வரம். அடியன் தான் திருமணத்திற்கு சம்மதமா? ஒரு வரம். என்ன வரம்? இந்த ஊர் மக்கள் யாவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். மேலவாதியம் முழங்கட்டும். ஹலோ அண்ணா, இது கொஞ்சம் பேஸ் வைங்க. பேஸ் வச்சு கொஞ்சம் எக்கோயிங். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதகம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூசணம் தவளவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சுதஜனப்ரியம் சிந்தித பிரதம் சுதுதிபூசனம் சாதுதீவனம் ஸ்ருதிமனோகரம் ஸ்ருதிமனோகரம் ஈதளாலதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா
இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். நாடக கலா ரசிக மக்களே, கிராம பொதுமக்களே, ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களே, இரவு முழுவதும் இந்த மின்னொளி கலையரங்கில் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும், இக்கிராம பொதுமக்களுக்கும், நாடக கலா ரசிகர்களுக்கும், கண்ணியமிக்க காவல்துறைக்கும், மின்னொளி இபி வயர்மேன் அவர்களுக்கும், எங்களுக்கு இரவு முழுவதும் மைக் செட்டை கனகனன் அடித்த விஎஸ் ஆடியோ அழகர் அவர்களுக்கும், புதுக்கோட்டை நாடக கலைஞர்களுக்கும் எங்கள் சார்பிலும் எங்கள் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பில் நன்றி நன்றி. மீண்டும் ஒரு 65வது ஆண்டு பூக்குழி விழாவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது எங்கள் புறக்கோட்டை காளியம்மனின் ஆலய குழுவினர்.